இவனுடைய விலையேறப்பெற்ற நாமம் மையப்படுவதாக. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த 2026 வருஷத்துக்குள்ள பிரவேசித்திருக்க அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே புத்தாண்டு வாழ்த்துக்களை அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய ஆண்டிற்குள்ளே பிரவேசித்திருக்க நானும் நீங்களும் நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய அன்பையும் ஆசீர்வாதங்களையும் கிருபைகளையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று நாம் பார்ப்போமானால், நம்மை உருவாக்கின தேவனை ஒருபோதும் மறவாதபடி அவருடைய கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு பிரியமாய் வாழ்கிற பொழுது மெய்யாகவே தேவன் நம்மை மேன்மைப்படுத்தி உயர்த்துவார் என்பதில் சந்தேகமே கிடையாது. பாருங்க, சங்கீதக்காரர் தாவீது தன்னுடைய வாழ்க்கையில தன்னுடைய சத்துருக்களினுடைய எல்லா கரங்களினின்றும் சவுலுடைய கைகளிலிருந்தும் மீட்டு காப்பாற்றின பொழுது தேவனை துதித்து மையப்படுத்தி பாடுகிற பாட்டை சங்கீதம் 18ஆம் சங்கீதத்திலே நாம் கண்டுகொள்ள முடியும். சங்கீதம் 18ஆம் சங்கீதம் மாத்திரமல்ல, 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரத்தில் நாம் அப்படி வாசிக்கிறோம். 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் வாசிக்கிறோம். உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும் என்று சொல்லி கர்த்தரை பாடி துதிக்கிற அனுபவத்தை பார்க்கிறோம். எப்பொழுது தேவனுடைய காருண்யம் நம்மை பெரியவனாக்கும் என்று பார்க்கிற பொழுது நானும் நீங்களும் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொண்டு உண்மையாய் அவருக்கு பிரியமான இந்த வாழ்க்கை வாழ்கிற பொழுது தேவன் மெய்யாகவே தம்முடைய காரியத்தினாலே நம்மை பெரியவனாக்குகிறார் என்றுதான் பார்க்கிறோம். சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையில எத்தனையோ பிரச்சனைகள் வந்தது, எத்தனையோ துன்பங்கள் வந்தது. சத்துருடைய போராட்டத்தினாலே பல துன்பங்களை அனுபவித்தார். ஆனால் ஆண்டவர் விடாமல் உறுதியாய் பற்றி கொண்டபடினாலே தேவனுடைய காரியம் அவரை பெரியவனாக்கியது என்று வாசிக்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட எத்தனையோ பாடுகள் துன்பங்களை நாம் கடந்து போக வேண்டி இருக்கலாம். எத்தனையோ பிரச்சனைகள் போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வரலாம். ஆனால் அவைகள் மத்தியில் நானும் நீங்களும் செய்ய வேண்டியது என்ன என்று சொன்னால், ஆண்டவர் உறுதியாக பற்றுக்கொள்ள வேண்டும், விசுவாசத்தை நிலைத்திருக்க வேண்டும். அவருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் நாம் பற்றி கீழ்ப்படுத்தி ஜீவிக்கிற பொழுது மெய்யாகவே தேவனுடைய காரியம் நம்மை பெரியவனாக்கும். இந்த புதிய ஆண்டிலே பெரிய பெரிய ஆசீர்வாதங்கள் நன்மைகள் நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். எப்பொழுது ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்கிற பொழுது நாம் ஒரு தீர்மானம் பண்ணுவோம். இந்த புதிய ஆண்டில் பிரவேசித்திருக்க நான் இந்த வருஷத்துல ஆண்டுடைய கட்டளை கீழ்ப்படிந்து அவருக்கு பிரியமாய் வாழ்வேன். எந்த துன்பம் எத்தனை சூழ்நிலை வந்தாலும் நான் அவரை உறுதியாக விசுவாசத்தோடு பற்றிக்கொள்ள இந்த தீர்மானத்தோடு நாம் வாழ்கிற பொழுது மெய்யாகவே தேவனுடைய காரியம் நம்மை பெரியவனாக்கும். அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். ஆண்டுடைய நாமம் என்று மையப்படுவதாக. ஆமென். ஜெபிப்போமா? ஜெப செய்வோம். எங்களை நேசிக்கிறதான அன்பான தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த 2026 வருஷம் அவருடைய வாழ்க்கையில அவருடைய தேவனுடைய காரியம் பெரியவனாக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக உமக்கு பயந்து உமக்கு பிரியமாய் வாழ்ந்து உம்முடைய கற்பனைகளை கீழ்ப்படிந்து அந்த மேன்மையை பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராக. நாங்கள் வேதத்தில் வாசித்தபடியே உம்முடைய காரியம் என்னை பெரியவனாக்குவதாக இந்த செய்தியை கேட்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய காரியத்தினாலே பெரியவனாக்குவீராக, ஆசீர்வதிப்பீராக. நீர் அப்படியே சேர்க்க நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து என்ப நாமத்தில் கெஞ்சி மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பராக. ஆமேன்.